இனிய மாலை வணக்கம். ஸோ இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் 2 பார்க்கலாம். ஸோ நேற்று பார்த்த கரண்ட் அஃபேர்ஸோட கண்டினியூஷன் தான். இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 6 மந்தில் என்னென்ன குரூப் 1 ரிலேட்டடாக வந்தது, ஸோ என்னென்ன இஷ்யூஸ் போச்சு அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா டாப் ரேங்கில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதிலே ஐஐடி மற்ற இன்ஸ்டியூட்டில் இருக்கு இல்லைங்களா, டெல்லி சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்க இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போயிருக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஐஐடி அகமதாபாத் தான் லீடிங்கில் இருக்குது. தென் செகண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, ஸோ ரீசெண்டாக கென்யாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்னால ஒரு டேம் வந்து பர்ஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அது எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லினோ அந்த மற்ற எஃபெக்ட்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அது க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் சரௌண்டிங் கண்ட்ரீஸ்லாம் கூட அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபேக்ட் என்னென்னா, நக்ரூ டேம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி வந்து கென்யா. ஸோ நெக்ஸ்ட் வந்து IQQ. ஸோ இது என்னன்னா பாகிஸ்தானோட லூனார் மிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருக்காங்க. பட் இவங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னா சைனா தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூனார் மிஷன் லான்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இது ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு கிளாஸ் சப்மரைன் ஹேங்கர் அப்படிங்கிற கிளாஸ் சப்மரைன் கிரியேட் பண்ணுறதுக்கும் பாகிஸ்தானுக்கு சைனா தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா G7. ஸோ G7 வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2030க்குள்ளே கோல் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எனர்ஜி மீட்டிங் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூ ரினியூபிள் எனர்ஜிஸ் எல்லோரும் சோலார் மற்ற எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்காங்க இல்லைங்களா, கிளீன் ஃபியூலுக்கு. ஸோ அதுக்காக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. G7ல் இந்தியா வந்து மெம்பர் கிடையாது. யார் யார் மெம்பர் கண்ட்ரிஸ்ன்னு பார்த்துக்குங்க. கனடா, USA, ஸோ இத்தாலி, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, UK இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் இருக்கும். ஸோ இவங்க தான் G7. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் நியூஸில் வந்திருக்கும், யூரோப்பியன் யூனியன். ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லா பாஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா வயலன்ஸ் எகெயின்ஸ்ட் விமன் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லா வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூரோப்பியன் யூனியன். இதுக்கடுத்து கருப்பியன் கண்ட்ரிஸ் ஒரு 4-5 நியூஸில் வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெலைஸ், ஜமைக்கா, சென்ட் வின்சென்ட். இதெல்லாம் எதுக்காக நியூஸில் வந்திருக்குன்னா, ஸோ அவங்க அந்த HIV டிரான்ஸ்மிஷன் மதர்லேருந்து சைல்டுக்கு போகிற அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா எலிமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு பேஷண்ட்டுக்கு ப்ளஸ் சில டிசீஸ்லேருந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, மலேசியா எதுக்காக வந்துச்சுன்னா, ஸோ அவங்க அந்த ஃபார்ம் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிப்ளமசி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க, ஓரங்கட்டான் டிப்ளமசின்னு. இதெல்லாம் சில கண்ட்ரியில் இதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணது தான். ஓகேங்களா. ஸோ பாலிசி என்னன்னு பார்த்துங்க, எந்த கண்ட்ரி. தென் இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் நெர்முட் வல்கனோ அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியில் இருக்குன்னா டர்க்கியில் இருக்கும். ஸோ இது நியூஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்திருக்கும். இதுக்கு அடுத்து ஆஸ்திரேலியா வந்து இந்த ரீசெண்ட் டைமில் நிறைய இஷ்யூஸ்க்காக வந்திருக்கும். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஹியூமன் ப்ளூ வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. H5N1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரனுக்கு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ எஜுகேஷன் ரிலேட்டடாக மொபிலிட்டி அரேஞ்ச்மெண்ட் ஃபார் டேலண்டட் ஏர்லி ப்ரொஃபஷனல் ஸ்கீம் மேட்ஸ் அப்படிங்கிறத இந்தியன்ஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் அஸ்ட்ரானமிக்கல் அப்சர்வேட்டரி. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா சிலி அட்டகாமா டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சிச்சுவேட் ஆகிருக்கும். ஸோ சி லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப ஹையஸ்ட் அரௌண்ட் 6540 வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது சிச்சுவேட் ஆகிருக்கும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னா, ரஷ்யாவுக்கு எதிராக சில கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரஷ்யா உக்ரைன் கான்ஃப்ளிக்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரியில் வந்து சிச்சுவேட் ஆகிருக்கும். ஸோ ட்ரோன் வால் யாருக்கு எதிரான்னு பார்த்திங்கன்னா ரஷ்யா. அதுக்கடுத்து முக்கியமான ஒரு எக்கனாமிக் நியூஸ், ஹையஸ்ட் ரெமிட்டன்சஸ் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கும். ஸோ ரெமிட்டன்சஸ் அப்படிங்கிறது இந்தியன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணி இந்தியாவுக்கு சென்ட் பண்ணுற அமௌண்ட் தான் ரெமிட்டன்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது நிறைய வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், கரண்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இந்த ரெமிட்டன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் மென்ஷன் பண்ணுவாங்க. தென் இதுக்கடுத்து சூசைட் ட்ரோன் அல்ல கெமிகாஸ் ட்ரோன் அப்படிங்கிறது எந்த கண்ட்ரியோட ரிலேட் ஆகிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஈரான். அதுக்கடுத்து நம்ம கண்ட்ரியில் DRDO வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு டார்பிடோ வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் நோட் பண்ணிக்கங்க,
ஸோ ஸ்மார்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்சோனிக் மிசைல் அசிஸ்டட் ரிலீஸ் ஆஃப் டார்பிடோ. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அக்னி 5 சில மிசைல்லாம் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. அதுக்கடுத்து சோரா. ஸோ சோராங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாடல். ஸோ லைக் ஹியூமன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் ஏஐ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு நியூ கேட்ஃபிஷ் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதாவது எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீசா ரிவர் அதாவது பிரம்மபுத்திரா ரிவரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைபோதோராக்ஸ் புண்ணியபுராட்டி. ஸோ இதுக்கடுத்து ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் மீட்டி சாகல், ஒரு ஹார்ஸ் ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கும் போனி இல்லைனா மீட்டி சாகல். ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னா மணிப்பூரில். அதுக்கடுத்து முக்கியமான ரிப்போர்ட் வந்து என்ன ரிப்போர்ட்னா வேர்ல்ட் ஃப்ரெஷ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். ஸோ இது யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். இதில் இந்தியாவோட ரேங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 161. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூவ். ஸோ இந்த கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ரீசெட்டில்மெண்ட் ஏன்னா இஷ்யூ நிறைய இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா திரிபுரா. தென் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கலிசார் வைல்ட் லைஃப் சாங்சுரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இது ரிலேட்டடாக இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சில டேம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இந்த கலிசார் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்கே சுச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாவில் சுச்சுவேட் ஆகிருக்கும். ஸோ எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.